அதிகாலை. உலகம் இன்னும் அமைதியில் மூழ்கியிருக்கும் அந்த நேரம். வெளிச்சம் வந்து சேரும் முன் பிரபஞ்சம் அமைதியாக தன்னை தயார் செய்து கொண்டிருக்கும் நேரம். அந்த நேரம்தான் மனிதனுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு. நம் மனதில் பல கேள்விகள் இருக்கும். என் வாழ்க்கை எப்பொழுது மாறும்? என் கனவு எப்போது நனவாகும்? ஏன் நான் முயற்சி செய்தும் பலன் கிடைக்கவில்லை? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் அதிகாலையில் கிடைக்கும் என்று பல சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அது மாயமில்லை, அது அறிவியல் உண்மை. அதிகாலை நேரம் சுமார் 4 மணி முதல் 6 மணி வரை பிரபஞ்சத்தின் சக்தி மிகுந்த நேரம். அந்த நேரத்தில் நம் மூளை அல்ஃபா நிலைக்கு செல்வதால் வெளிப்புற சத்தம் குறைந்து உள்ளுணர்வு மிகுந்து செயல்படும். இந்த நேரத்தில் ஒரு கேள்வியை மனதில் விட்டு அமைதியாக அமர்ந்தால் பதில் நம்முள் தோன்றும். அது தியானத்தின் பதில் எனப்படும். அதிகாலையில் உடலை எழுப்பி சிறிது நேரம் நடை, யோகா அல்லது தியானம் செய்தால் நம் நரம்பு மண்டலம் புத்துணர்ச்சி பெறும். இந்த நேரத்தில் பிரபஞ்சத்திடம் இன்று என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள். நீங்கள் காண்பீர்கள், அந்த நாளே உங்கள் வழியை வெளிச்சமாகும். கண் திறக்கும்போது நன்றி சொல்லுங்கள், இன்றும் எனக்கு ஒரு நாள் கிடைத்தது என்று. ஒரு கேள்வியை மனதில் வையுங்கள், என் வாழ்க்கை வளர 4 எது செய்ய வேண்டும்? தியானம் அல்லது அமைதியான 10 நிமிடங்கள். அந்த நேரத்தில் உங்கள் மனம் பதிலை கேட்கும். ஒரு இளைஞன் தினமும் இரவு தூங்குவதற்கு முன் பிரார்த்தனை செய்தான், என்னால் என்ன செய்ய முடியும் என்று. ஆண்டுகள் பதிலில்லாமல் போனது. ஒரு நாள் அவன் ஒரு ஆசானிடம் கேட்டான். ஆசான் சொன்னார், பிரபஞ்சம் இரவில் உறங்கும்போது அல்ல, அது அதிகாலையில் பேசும்போது கேளு என்று. அந்த நாள் முதல் அவன் தினமும் காலை 4 மணிக்கு எழுந்து அமைதியாக தியானித்தான். 3வது நாளில் அவனுக்குள் ஒரு புதிய யோசனை தோன்றியது. அதுவே அவனது வாழ்க்கையை மாற்றியது. பதில்கள் நமக்குள் உள்ளது. அதை கேட்கும் நேரம் அதிகாலை. அந்த நேரம் மனம் தெளிவாக இருக்கும், பிரபஞ்சம் அமைதியாக பேசும். அதனால் நாள்தோறும் அதிகாலை எழுந்து நன்றி சொல்லி அமைதியாக அமர்ந்து கேளுங்கள், இன்று என்ன செய்ய வேண்டும்? பதில் நிச்சயம் கிடைக்கும். அது வார்த்தைகளில் அல்ல, உணர்வில் வரும்.